திராவண பார்வையாளர்கள், அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது வழக்கம் போல் ஒரு அரசியல் பதிவு அல்ல. தஞ்சாவூர் ஒரு படப்பிடிப்பு சம்மந்தமாக போயிருந்தோம். ஒரு நிகழ்ச்சி படப்பிடிப்பு அதுக்காக போயிருந்தோம். நானும் தம்பி நம்ம டீம் எல்லாமே போயிருந்தோம். ராகவேந்திரன் உட்பட எல்லாருமே. அங்கே ஒரு நண்பர் ஏற்கனவே சென்னையில் இருந்தவர் அங்கே இருக்கிறார். தற்காலிகமாக அங்கே இருக்கிறார். இப்போ சசி எம் குமார் அப்படின்னு முகநூலில் இருந்திருப்பார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மஞ்சு அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருந்தார். அவர் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் கடிதம் கொடுக்க முயன்று அது அவங்க அண்ணன் அந்த அந்த பெண்ணோட அண்ணன்களுக்கெல்லாம் தெரிஞ்சு மொத்தன்னு முத்தி அப்புறம் அது ஒரு பெரிய பிரளயமாக மாறி அதுக்கு நீண்ட கால இடைவெளி ஒரு தொடரவே இல்லாமல் ஒரு 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சந்தித்து கொள்ளும்போது அதில் ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்ட ஒரு சம்பவம் அது. ரொம்ப நெகிழ்ச்சியாக அதை உலுக்கி இருந்தது. அவர் யார் அப்படின்னா, திண்ணை இருந்த வீடு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி கொஞ்சம் பரபரப்பாக அது பேசப்பட்டது. எழுத்தாளர் எஸ்ரா அதை பற்றி ரொம்ப வியந்து பாராட்டி, இப்படியான அந்த கிராமத்து கதைகள் எத்தனையோ இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. திண்ணை இருந்த வீடுகள் இன்னைக்கு திண்ணை இல்லாத வீடுகளாக இருக்குது. அந்த திண்ணை இருந்த வீடு என்பது பல கதைகளை சொல்லக்கூடிய, கதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். வழிப்போக்கர்கள் யாரோ ஒருத்தர் தங்கி எழுந்துட்டு போகிற இடம், ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு வாழ்ந்த இடம். அது எதுவுமற்று இன்று திண்ணை இல்லாத வீடுகளாக இருப்பதனுடைய பின்னணி என்றதை பற்றி விரிவாக பேசி போட்டிருந்தார். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த தம்பி திடீர்னு ஒரு நாள் என்னை சந்திக்க வந்திருந்தார். அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ரொம்ப பிடிக்குண்ணே, உங்களுடைய அந்த புத்தகம்லாம் நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய அந்த மஞ்சு கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 2 பேரும் நல்ல ஒரு உரையாடல். அதுக்கு பிறகு நான் சந்தித்த இப்படி எளிய மனிதர்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கதையை சொன்னோன்னே அப்படியே என்னை கொஞ்சம் உலுக்கி போட்டது. எல்லாரையும் நிச்சயமாக உங்களையும் உலுக்கும். முதல் கதை பிப்ரவரி 14 உலகம் முழுக்க இந்த காதலர்கள் தினம், அன்பிற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் அந்த மஞ்சுவோட கதை அவர் சொல்லவே நீங்கள் கேட்பீங்க. இவருக்கு அது வேறு விஷயம். அதை என்னென்னா, அந்த நிறைய மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள் நாம் அவசர வாழ்க்கையில் சந்திச்சிக்காம பார்த்துக்காம எதையோ தேடி ஓடுறோம். ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுல பலரையும் நாம் தொலைச்சிடுறோம் அப்படின்றது தான் இதனுடைய மைய கருத்தாக இருந்தது. அவரை தஞ்சாவூரில் தங்கிக்கிறப்ப சந்தித்தார். சந்திக்கிறப்ப இது விஷயமாக தான் ஒரு பதிவு பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எனக்கும் கண் கலங்கியது, அவருக்கும் கலங்கியது. அவர் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80% திராவிட ஆதரவாளர், ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருப்பார். மற்றபடி ஆன்மீகம் அது இதுன்னு அவருக்கு இருக்குது. இந்த விபூதி வச்சுக்கிறதுல மூட நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த நீரை வெளியேற்றக்கூடியது. அதில் என்னென்னலாம் கலந்துருக்குது அப்படின்லாம் விரிவாக பேசக்கூடியவர், ஆய்வு பண்ணக்கூடியவர். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது மனித வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய பேசக்கூடியவர். அவர் கதை சொல்லி பவா செல்லதுரை நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். தெரிந்த தோழர் தான் அவர். அதை போல் இவர் ஒரு ரகம் தஞ்சை மாவட்ட பகுதிகளில் முக்கியமான கதைகளை பேசக்கூடியவராகவும் எழுதக்கூடியவராகவும் இருக்கிறவர். பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக சொன்னார் ஒரு வார்த்தை தான் அப்படியே கொஞ்சம் கண்ணு கலங்க வச்சுது. அண்ணன், கடந்த ஜனவரி என்னுடைய பிறந்த நாள் அப்போ எல்லோரும் போல் நானும் ஒரு வாழ்த்து உங்களுக்கு வாழ்த்தி போட்டிருந்தேன். உங்களை பற்றி எல்லோரும் ஒரு வேற ஒரு முகம் உங்களை முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. பட் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானமான ஒரு நபர் அப்படின்றத என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அதை நான் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. பட் உங்களை வாழ்த்தி ஒரு பதிவு போட்டிருந்தேனே, நிறைய திராவிட திமுக நண்பர்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே வெளியேறி போயிட்டாங்கண்ணே. என்னண்ணே எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, எனக்கு ஏன் இப்படி பண்ணாங்க, இப்படி ஏன் நடந்துக்கிறாங்க, அரசியல் வேறு நட்பு வேறுன்னு வாழ தெரியாத அந்த சமூகம் அப்படின்னு ரொம்ப அவருக்கு கண்ணில் கலங்குது. எல்லாம் முக்கியமான நபர்கள் அவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இல்லை தம்பி, அது விடுங்க, அதெல்லாம் கடந்து போங்க, அதில் என்ன இருக்குது, இதை விட நிறைய இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நெருக்கமான பல பிரமுகர்கள் என்கிட்ட திமுகவில் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இப்போ என்னன்னு தெரியல, பார்த்தோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம அதெல்லாம் சம்பாதிச்சு தான் ஆகணும். அது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நான் அதை எதிர்கொள்ளலாம். அவர் ஒரு பொது மனிதனாக நகரக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் இந்த சூழ்நிலை மாறுது இந்த சமூகத்தில்? யார் இதை செய்கிறார்கள்? திரும்பி பார்க்குறப்ப இப்போ என்னை பார்த்து திரும்பி போகிற அந்த நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் போது கட்டி தழுவிக்கிறாரு, கை கொடுத்துக்கிறாங்க. அது எனக்கு புரியல.
நான் ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தியல் போர் அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதுகிறேன், நாகரிகமாக எழுதுகிறேன். அதில் நிறைய வரலாற்று தகவல்களை படித்ததை வந்து வைக்கிறேன், இல்லைன்னா படித்து வைக்கிறேன். இப்படி தான் அதை செய்துட்டுருக்கிறேன். பொதுவெளியில் பார்க்கக்கூடிய அந்த தோழர்கள் என்னை பார்த்த உடனே விலகி போகிறாங்க. ஆனால் நாம் தமிழ் தம்பிகளை முக்கியமான நபர்களை சந்திக்கிறப்ப உறவாடிக்கிறாங்க. அது அரசியல் உறவு அப்படின்றாங்க. இது எப்படி தெரியலையே தம்பி அப்படின்றதையும் அவர்கிட்ட பேசியிருந்தேன். இது இந்த சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? அப்படின்றது தான் கேள்வி. உடனே அவதூறை வாரி பேசுகிறதெல்லாம் இருக்குது, போகட்டும். இதெல்லாம் பேசியிருந்தோன்னே அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு நம்ம அந்த கதைகளுக்குள்ளாக போவோம் அப்படின்னு பேசினோடனே, ஏற்கனவே ஒரு கதையை சொல்லியிருந்தார். அதை சொல்லி அந்த கதையை பதிவு பண்ணி முடிக்கும்போது என் கண்ணு கலங்குது. ராகவ் நம்ம அவர் இருக்கிறாரு, ஒளிப்பதிவாளர், இன்னும் அங்கே இருந்த 2 நண்பர்கள், தஞ்சை பகுதியை சேர்ந்த இந்த நண்பர்கள் வந்து தான் எல்லாருக்குமே கண்ணு கலங்கிடுச்சு. ஒரே ஒரு அந்த மஞ்சி என்கிற அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது கொஞ்சம் உலுக்கி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பள்ளி காலத்து அவனுடைய ஒரு காதல் அந்த பருவத்தில் அதில் ஒன்று பேசும்போது வந்து சொன்னார். அது தந்தையாக திரும்பி பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு வழியாகத்தான் இருக்கும். பிள்ளைகளை வந்து சுதந்திரமாக விடுங்க அப்படின்னு. நான் என்னுடைய பிள்ளைகளை சுதந்திரமாக தான் விடுவேன். அந்த பள்ளி பருவத்தில் அனுபவித்தால்தான் உண்டு. அதுதான் காலம் முழுக்க உனக்கு மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்று. நீ பேசிக்க, ஆறுதல் அடைய, சொல்லி விளையாடுறதுக்கு, சொல்லி பேசுவதற்கு, நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அந்த பருவத்தில் தான். கல்லூரி காலம்ன்றது திரும்பவும் உங்களுக்கு ஒரு வரும். நீங்கள் திரும்பவும் ஒரு விண்ணப்பம் போட்டு இன்னொரு கல்லூரியில் படிக்கலாம், முதுகலை படிக்கலாம், வேற ஒரு கல்லூரியில் வேற ஒரு இன்னும் உயர்நிலை முதுகலை படிக்கலாம். இப்படி கல்லூரி வாழ்க்கைன்றது வரும். அது ஒரு மெச்சூரான ஒரு வாழ்க்கை, அது வந்து வேறு. ஆனால் அந்த பள்ளி பருவம் ஒரு குறும்பு நிறைந்தது. அதனால் என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து நான் என்ன போல தான், என்னவா நீ விளையாடு, நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா நண்பர்கள் கூட இரு, பொது ஒழுக்கம் என்பது மட்டும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு. இது திரும்பி பார்க்கும்போது நான் அப்படி என் பிள்ளைங்கள வளர்த்துருக்கிறேன்னா அப்படின்றப்போ ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு அங்கேயே வந்தது. நான் வரும்போதே பேசிட்டு வந்தேன் அந்த நண்பர்கள் கூட. ஏன்னா படிப்பு படிப்பு படிப்பினே வச்சுட்டோமோ, விளையாட விட்டுருக்கணும். அந்த விளையாட்டு எப்படி இருந்ததுனாக்கா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ், தற்காப்பு கலை என்ற மாதிரி தான் கொண்டு போய் விட்டுருந்தான். அதுதான் அதில் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களோட விளையாடுறது, போகிறது, அந்த சண்டையை கற்றுக்கிறது, பயிற்சி எடுக்கிறது, இப்படி தான் இருந்திருக்கிறாங்க அவங்க. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்படி தொலைந்து போன வாழ்க்கை, எளிய மனிதர்களுடைய பல கதைகள் நம்ம ராவணா 2.0 வந்து வருது. ஏன் அதில் போடுறோம் அப்படின்னா, அரசியலுக்குள்ளே எதையும் சேர்க்க வேணாம், தனியாக அரசியலை தவிர்த்து பொழுதுபோக்குன்னு தானே மக்கள் விரும்புகிறாங்க. இதில் வந்து பார்க்குறது ரொம்ப குறைவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விஷயம் நாங்கள் ஓடி குவிஞ்சி பார்க்குறாங்கல்ல நம்ம மக்கள். சரி, அந்த இடத்தையும் ஒரு பண்பானதாக, ஒரு நாகரிகமான ஒரு இடமா மாற்றுவோம் அப்படின்னு அதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் தொடக்கத்தில். அது வந்து ராவணா பிரதான இந்த சேனல் முடக்கப்பட்ட போது அதுக்கு மாற்றாக தொடக்கப்பட்டது ராவணா 2.0. அதை வந்து உடனே அப்படியே விட்டுறக்கூடாது, நடத்தணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா 1, 2 போட்டுட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக அதையும் இயங்க நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறோம். அதனால் அந்த சசி எம் குமார் தம்பியோட அந்த கதைகளை வந்து கேளுங்கள். நிறைய எளிய மனிதர்கள் கதை. போகிற போக்கில் மட்டும் ஒன்று அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வாழைத்தாறு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு, வாழைத்தார் மனிதர் அப்படின்ற ஒரு கதை. காலையில் அவர் பார்க்குறப்பெல்லாம் அழுக்காக ஒரு பீடி குடிச்சிட்டு நிற்பார். உடம்பெல்லாம் அந்த வாழைக்கார சட்டை அழுக்கு, வேஷ்டி கீஷ்டின்னு ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் 2, 3 இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் காலையில். சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அப்படியே அங்கே வெள்ளையும் ஜல்லையுமாக பொட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். அப்படியே என்னடா அந்த வித்தியாசமாக ஒரே மனிதர் 2 நேரத்தில் 2 இருக்கப்ப ஒரு முறை பார்த்து கேட்குறப்ப, என்ன எங்கே தான் வீடுன்னா, சரி இருக்கிற ரோட்டு ஓரம் தான் என் வீடுன்றார் ஒரே வார்த்தை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எங்கே வீடு என்ன இருக்குது தம்பின்றான். பேச வார்த்தையை பார்க்குறா, ரொம்ப கனிந்த வார்த்தைகள், அனுபவமான வார்த்தைகள். யார் என்னான்னு விசாரிச்சாக்கா ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வெளியே வராரு. வெளியே வந்தவர் வீட்டுக்கு போகலை, தன் பிழைப்புக்காக வாழைத்தார் சொந்தமாக வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் வீட்டுக்கு போகலை அப்படின்னா அது ஒரு கதை. சாதிய படுகொலையில் ஒரு சம்மந்தப்படுறாரு. இப்போ ஆவண கொலை நடக்கிற ஒரு 2 சாதி மாற்று சாதிகளுக்குள்ளாக நடக்கிற அந்த விஷயத்தில் இவர் தலையிட்டு இளம் பருவத்தில் இவர் எல்லாம் உசிப்பேற்றி விட்டு ஒரு செய்து முடிச்சிட்டாரு. அது பின்னாடி உணர்றாரு. அந்த வீட்டுக்கே போகல, அந்த ஊருக்கே போகலை. பிறகு என்ன நடந்தது, அந்த மனிதர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாருன்னு முடிக்கும்போது எங்களை ஒலிக்கு போட்டுருச்சு அந்த மனிதருடைய கதை. இப்படியும் வாழ்கிறார்கள் எளிய மனிதர்கள், இப்படியும் வாழ்கிறார்கள்.
இந்த தம்பி சசி எம் குமார் அப்படின்றது வந்து நிறைய சிறை கைதிகளை ஒரு கட்டத்தில் சந்தித்து உரையாடுகிறார். அதில் பல மனிதர்களை வந்து சந்திக்கிறார். பல கதைகள் அதில் வந்து அவர் ஒழுக்கக்கூடியதாக இருந்தது. அதெல்லாம் இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய தொடர் நம்மளுடைய இதில் வந்து வருது. வாரந்தோறும் வருமா, இல்லை வாரத்துக்கு 2 முறையா அப்படின்றத பார்க்கலாம். அது போக போக எளிய மனிதர்களின் கதை. காதலர்கள் தினத்திலிருந்து முதல் மஞ்சுவின் கதையிலிருந்தே தொடங்குது. காதலில் இருந்தே கலவரம் வரை ஒரு தொடர் வருகிறது. எல்லாரையும் இங்கே ராவணாவுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆதரவை தருகிறீர்களோ அது போல் 2.0க்கும் நீங்கள் தரணும். தொடர்ந்து இப்படி நிறைய புதிய விடயங்களை ராவணா முன்னெடுக்கிறதுக்காக முயற்சிக்கிட்டு இருக்கு. பல தளங்களில் இறங்கிட்டு இருக்கிறோம். அதற்கான போதிய நிதி வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இனம் சார்ந்து, நலம் சார்ந்து, மொழி சார்ந்து தான். உங்களால் முடிந்த பங்களிப்பை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வங்கி விவரத்துக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செலுத்தினால் ரொம்ப நன்றாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி 14ஆம் தேதி ராவணா 2.0வில் காதலர்கள் தினத்தில் காதல் கதையாக ஒரு கதையை தொடங்கும். தம்பி சசி எம் குமார் வந்து தொடங்குறாரு. அதை நம்ம தொடர்ச்சியாக அதை பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை அதில் எழுதுங்க. மீண்டும் மீண்டும் நம்ம அந்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.